ஹாய் நண்பா, தமிழ் பாரத் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வேலை சம்மந்தமான அனைத்து வீடியோக்கெல்லாம் அப்போ அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறையா பேர் கூட கேட்டிருந்தாங்க, எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து போடுவாங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சென்னை டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேகன்சி வந்து எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு வந்து 10 வேகண்டும், ஆஃபீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 115 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிளீனிங்னஸ் ஒர்க்கர், அதுக்கடுத்து கார்டனர், வாட்ச்மேன், சீப்பர் மசால்ஜி, நைட் வாட்ச்மேன், வாட்டர் உமன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், சீனியர் பெலிப் ப்ராசஸர், அதுக்கடுத்து செராக்ஸ் ஆப்ரேட்டர் 14 வேகன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28/4/2024 அன்றிலேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 27/5/2024 அன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன டீட்டெயில்ஸ்னு செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அட்டெண்டர் இருக்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் 8th 10th இந்த மாதிரி படிச்சிருந்தாவே போதும். நீங்கள் நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி இதுக்கெலாம் எழுத படிக்க தெரிந்தாவே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10th கீழே மேலே படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, அனைவருமே அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். உங்களுக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 உங்களுக்கு சம்பளம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று வந்து உங்களுக்கு 18 வயது பூர்த்தி இருந்தாவே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு கிடையாது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க. அதுக்கடுத்து யூஆர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 32 வயது வரைக்கும், பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 34 வயது வரைக்கும், எஸ்சிஎஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 37 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து 10th கீழே படித்தவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட்டு. நீங்கள் 10th இது டிகிரி அளவுக்கு இப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ஏஜ் லிமிட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸர்சைஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து என்சிசியில் கேடட் அவங்க வந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரியாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. விடோ சர்டிஃபிகேட் இருந்தால் விடோ இது வச்சுருங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி இதுக்கெலாம் எல்லாத்துக்குமே இவங்க டிரைவிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி, உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாராருக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி, அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்டும் வச்சு அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் டெஸ்ட்டாக வந்து ஒரு 100 மார்க் வந்து வைப்பாங்க. கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 70 மார்க்கும், வைவா இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 மார்க்கும் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து காமன் டெஸ்ட்டு பாஸ் ஆனால் தான் அதுக்கடுத்து நீங்கள் கில் டெஸ்ட்டுக்கு போக முடியும், அதுக்கடுத்து தான் இன்டர்வியூக்கு போக முடியும். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக வைப்பாங்க. தமிழ் மீடியத்துக்கு 50 மார்க்கும், அதுக்கடுத்து இன்னொரு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நீங்கள் வந்து மினிமம் வந்து பாஸ் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா 20 தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதை பொறுத்து அந்த இதில் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. கில் டெஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வைவா வந்து அவங்க மினிமம் வந்து 12 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும். அதுக்கடுத்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாக அனைத்து வேலையும் அப்போக்கப்போ அப்டேட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டோன்ன வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும்.